அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அல்லாஹ், நான் உன்னிடம் வெண்குஷ்டம் ஏற்படுவதை விட்டும், தொழுநோயால் பாதிக்கப்படுவதை விட்டும், பைத்தியம் ஏற்படுவதை விட்டும், இன்னும் கொடிய நோய்களிலிருந்தும் பாதுகாவல் தேடுகிறேன் என்று பிரார்த்தனை செய்து வந்தார்கள். யா அல்லாஹ், நான் உன்னிடம் வெண்குஷ்டம், தொழுநோய், பைத்தியம், இன்னும் கொடிய நோய்களிலிருந்து உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று பிரார்த்தனை செய்தவர்களாக இருந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, பொதுவாக இதுபோன்ற எல்லா துஆக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்னல்களை விட்டு நாம் பாதுகாவல் பெறுவதற்காக நமக்கு துஆவை கற்றுக் கொடுக்கும் முகமாக இப்படிப்பட்ட துஆக்களை செய்து வந்தார்கள். இதை சஹாபாக்கள் மனனம் செய்து அவ்வாறே அவர்கள் துஆ செய்து வந்ததோடு நமக்கும் அந்த செய்தியை எத்தி வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 விதமான நோய்களிலிருந்து பாதுகாவல் தேடியிருக்கிறார்கள். அதில் முதலாவது நோய் பரஸ். பரஸ் என்று சொன்னால் தமிழிலே வெண்குஷ்டம் என்று சொல்லப்படும். அதாவது தோலினுடைய சில பகுதிகளில், உடல் முழுவதும் இருக்கக்கூடிய தோள்களில் ஆங்காங்கே சில பகுதிகளில் மட்டும் இயல்பான நிறம், அவருடைய இயல்பான என்ன நிறமோ அந்த நிறம் நீங்கி வெள்ளையான நிறம் ஏற்பட்டு விடக்கூடிய ஒரு நிலை, இதற்கு வெண்குஷ்டம் என்பதாக சொல்லப்படும். இதை விட்டு யா அல்லாஹ் எங்களை பாதுகாப்பாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாவல் தேடியிருக்கிறார்கள். இரண்டாவது ஜுதாம். ஒரு சில ஹதீஸ்களில் இந்த இடத்தில் ஜுனூன் என்பதாகவும் இரண்டாவதாக ஜுதாம் ஆக முன்பின்னாக இந்த வாசகங்கள் இடம்பெற்றிருக்கிறது. ஜுதாம் என்று சொன்னால் தொழுநோய் என்பதாக தமிழில் சொல்வார்கள். தொழுநோய் என்று எதற்கு சொல்லப்படும் என்றால், தோல் தடித்து உணர்வை இழந்து, அங்கு தொட்டால் உணர்வு இருக்காது, உணர்வை இழந்து நாளடைவில் நாட்கள் செல்ல செல்ல என்ன ஆகிவிடும் என்று சொன்னால், அந்த உறுப்பே சேதமடைந்து விடும். அந்த உறுப்பு அப்படியே சன்னஞ்சன்னமாக, குறிப்பாக கை விரல்கள் அப்படியே அங்கு உணர்வை இழந்து அந்த கை விரல்கள் அப்படியே சேதமடைந்து விரல்களே இல்லாத அளவிற்கு ஏற்படக்கூடிய ஒரு கொடிய நோய், அதற்கு தொழுநோய் என்பதாக சொல்லப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், தொழுநோய் ஏற்படுவதை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக என்று பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். மூன்றாவது ஜுனூன், பைத்தியம். அதாவது மனநலம் குன்றுதல் அல்லது மனநலம் பாதிக்கப்படுதல் என்று சொல்லப்படும். நல்லது கெட்டது எதுவென்று பிரித்து அறிய முடியாத ஒரு நிலை, எது சொன்னாலும் விளங்காது. அவர்கள் எதை தன்னுடைய சிந்தனையில் ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதை நம்மால் விளங்க முடியாது. இப்படிப்பட்ட நிலையை விட்டு மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கூட புரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய மனநிலை பாதிப்பை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக பாதுகாவல் தேடியிருக்கிறார்கள். ஐந்தாவதாக மொத்தமாக ஒரு வார்த்தை, ஒமின் செய்யில் அஸ்பாம். யா அல்லாஹ், கொடிய எல்லா நோய்களை விட்டு எங்களை நீ பாதுகாப்பாயாக. அதாவது கொடிய நோய் என்றால் எதை குறிக்கும் என்பதை முஹத்திஸீன்கள் விளக்கும் பொழுது, எந்த நோய்கள் ஏற்பட்டால் அடுத்தவர்களுக்கும் சிரமம்,
அடுத்தவர்களுக்கும் அது பரவக்கூடிய அபாயம் இருக்குமோ, அடுத்தவர்கள் நமக்கு அருகில் வருவதை வெறுப்பார்களோ, அப்படிப்பட்ட கொடிய நோய்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு பாதுகாவல் தேட வேண்டும் என்று நமக்கு போதித்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹதீஸில் நாம் பார்க்கும் பொழுது இன்னும் சில ஹதீஸ்களில் கூட வேறு சில நோய்களை விட்டு நபி அவர்கள் பாதுகாவல் தேடியிருக்கிறார்கள். இந்த நோய்களை எல்லாம் நாம் பார்த்தால் எல்லா நோய்களும் பெரிய நோய்களாக இருக்கும். கொடிய நோய்களை விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாவல் தேடியிருக்கின்றார்களே தவிர சிறிய சிறிய தலைவலி, அவ்வப்பொழுது ஏற்படக்கூடிய சிறிய ஜுரம், காய்ச்சல், இதையெல்லாம் விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாவல் தேடவில்லை. என்ன காரணம்? முஹத்திஸீன்கள் விளக்கம் தருகிறார்கள். ஒரு முஃமினுக்கு இது போன்ற சிறிய காய்ச்சல், சிறிய தலைவலி இதெல்லாம் இருக்கிறது, இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய அருட்கொடை என்று தான் நினைக்க வேண்டும் ஒரு முஃமின். காரணம், ஹதீஸில் வருகின்றது, ஒரு நாள் இரவு ஏற்பட்ட காய்ச்சலினால் அவருடைய அனைத்து பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்று வருகிறது. அப்படியானால் இது போன்ற ஜுரம், காய்ச்சல், சிறிய தலைவலி, இதனால் அவருடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. அப்ப இங்கிருந்து ஒரு சின்ன கேள்வி வரும். இப்ப பெரிய நோய்கள் ஏற்பட்ட பெரிய பெரிய பாவத்தெல்லாம் எல்லாம் மன்னிச்சிருவான் தானே, ஏன் அதை விட்டு ரசூலுல்லாஹ் அதை விட்டு மட்டும் பாதுகாப்பு தேடினாங்களே? சிறிய நோய்களை விட்டு பாதுகாப்பு தேடல, ஏன்னா சிறு சிறு பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது. பெரும் நோய்கள் ஏற்பட்டால் அப்ப பெரிய பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருவான், பெரிய அந்தஸ்து தருவான்னு வைக்கலாமே அப்படின்னா, அதற்கு முஹத்திஸீன்கள் விளக்கம் தராங்க. சிறு சிறு நோய்களை மனிதன் தாங்கிக் கொள்வான், ஆனால் பெரும் நோய்கள், பெரும் பெரும் கஷ்டங்கள், பெரும் பெரும் துன்பங்கள், பெரிய அளவில் ஏற்படக்கூடிய வலி, வேதனை, இதை மனிதனால் தாங்க முடியாது. கடைசியில் எந்த நிலைக்கு வந்துடுவானா, நான் அல்லாஹ் இடத்துல துவா செய்கிறேன், ஆனால் என் துவாவை அல்லாஹ் கேட்கவே இல்லையே அப்படின்னு அல்லாஹ் கேட்பவனாக இருக்கிறான், என்னுடைய துவாவுக்கு பதிலளிக்கக்கூடியவனாக இருக்கிறான், என் மீது அல்லாஹ் இரக்கப்படுபவனாகத்தான் இருக்கிறான் என்ற சிந்தனை எல்லாம் மாறிவிடும். இது ஈமானையே இழந்துவிடக்கூடிய அளவிற்கு அவனை தள்ளிவிடும். அல்லாஹ்வுக்கு இரக்கமே இல்லையோ, நவுதுபில்லா, அப்படிலாம் நினைக்க ஆரம்பிச்சிருவான். ஏன்னா அவனால் தாங்க முடியல. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்க முடியாத நோய்களை எங்களுக்கு தந்துவிடாதே ரப்பே என்று, காரணம் எங்களுடைய ஈமான் பலகீனமானது என்பதினால் தாங்க முடியாத கொடிய நோய்களை விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாவல் தேடியிருக்கிறார்கள். ஒரு கால் யாருக்காவது வந்து விட்டால் அல்லாஹ்வுக்காக பொறுத்து கொண்டால் இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய அந்தஸ்துகளை தருவான் என்றிருந்தாலும் கூட, இது போன்ற நோய்களை விட்டு யா அல்லாஹ் எங்களை பாதுகாப்பாயாக என்ற துஆவையே நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா கொடிய நோய்களில் இருந்தும், வெண்குஷ்டம் போன்ற தொழுநோய்கள், இன்னும் பைத்தியம் போன்ற கொடிய நோய்களை விட்டு அல்லாஹு தாலா நம்மையும் நம்முடைய பிள்ளைகள், சந்ததியினர்கள் அனைவர்களையும் அல்லாஹு தாலா பாதுகாத்து அருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.